ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிறுகதை பசியின் விலை பணம் அல்ல அப்படிங்கிற தலைப்பு. ஒரு செல்வந்தர் ஒருவர் காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே அவர் வெகு தூரம் போகிறப்ப அந்த காட்டுக்குள்ளே வழி தவறி போயிடுறாரு. அப்போ அவர் நீண்ட நேரம் நடந்து போயிட்டுருக்கிறப்ப வழியை தேடி அலையிறப்ப அவருக்குள்ளே ஒரு பசி மயக்கம் வருது. அப்போ பசி தாங்க முடியல. ஆனால் அவர் கையில் நிறைய பணம் கட்டுக்கட்டாக இருக்குது. ஒரு பேக் நிறைய வச்சுருக்காரு. அப்போ அவர் பசி, தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, இப்படியே நெடுந்தூரம் போயிட்டுருக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு ஏழையாக ஒருத்தர் ரொம்ப பார்க்கவே பரிதாபமாக இருந்தார். ஆனால் அவர் கையில் சில ரொட்டி துண்டுகள் இருந்துச்சு. அப்போ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பணக்காரர் வேகமாக போய் அவர்கிட்ட, இந்தாப்பா ஒரு 10,000 ரூபா கட்டு வச்சுக்கோ, எனக்கு 2 ரொட்டி துண்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர், இல்லை இது எனக்கு வேணும், எனக்கு பணம்லாம் தேவையில்லை, எனக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு உணவு தான் முக்கியம் அப்படின்னு செல்வந்தர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ செல்வந்தர் பணத்தை பார்க்குறாரு. பணத்தை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இவ்வளோ பணம் கொடுக்குறோம், அப்போ கூட அந்த 2 ரொட்டி துண்டை கொடுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பணத்தை வச்சு நிறைய ரொட்டி துண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஏழையான மனுஷன் சொல்கிறாரு, இல்லைங்க, இப்போதைக்கு என் கையில் இருக்கிறது 4 ரொட்டி துண்டு தான், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் இதை கொடுக்க முடியாது. அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டா தான் என்னோடய உயிரை நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க, பணம்லாம் வேண்டாம், பசிக்கு வேணால் ஒரு ரொட்டி துண்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஏழை மனிதன் கொடுக்குறாரு அவர்கிட்ட. உடனே வேகமாக வாங்கி அந்த செல்வந்தர் அவசர அவசரமாக அந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, அப்போ ஒரு நிமிஷம் அவர் யோசிக்கிறாரு. எவ்வளோ பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? பசிக்கும்போது 2 ரொட்டி துண்டு தானே அந்த பசியை தாங்குது. இனிமேல் நம்ம பணம் இருக்குன்ற மமதையிலலாம் நம்ம எதையும் ஈஸியாக யாரையும் எடை போடக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்தார். எவ்வளோ பணம் இருந்தாலும் பசிக்கும்போது சாப்பாடு தானேங்க சாப்பிட்றோம், பணத்தையா சாப்பிட்றோம்? இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நடந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க, ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.